ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு. ஆத்தங்கர ஈர காத்து மேலப்பட்டு மோகம் ஆச்சு. போடு நிலாச்சோறு ஏன் பொண்ணு மணி தேரு. வணக்கம். மற்றும் ஒரு திறமை வாய்ந்தவரை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்களோட பேர் உங்களோட கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கலாமா நேயர்களுக்கு? ஓகே சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த குட்டி ஸ்டோரி சார் அவர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஸோ எல்லோருமே மேக்சிமம் வந்து வளர்த்து விடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆமாங்க. ஸோ அந்த ஒரு அன்புக்கு கோடான கோடி நன்றி நான் இந்த நேரத்தில் தெரிவிப்பேன். சூப்பர், வெரி வெரி குட் ஜாப் உங்களோடது. ஸோ என்னோட நேம் என்னன்னா குமரேசன். சொந்த ஒரு சீர்காழி பக்கம் சியாலம் கிராமம். ஸோ எனக்கு நிறைய ஆடிஷன்லாம், சூப்பர் சிங்கர் ஆடிஷன்லாம் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். மேக்சிமம் தோல்விகள் அதிகமாக சந்திச்சிருக்கேன். ஒரு சில பேர் கேள்வி கிண்டல்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதையே நம்ம வந்து பாடமாக எடுத்துக்கணும். 1000 பேர் 1000 விதமான வார்த்தைகள் பேசுவாங்க. கண்டிப்பா நம்ம அது ரொம்ப அங்கேயே துவண்டு விழுந்துட்டாங்கன்னா நம்ம எழுந்து கண்டிப்பா வர முடியாது, அவ்வளவு சீக்கிரமா வர முடியாது. குறைகள் சொல்றவன் கண்டிப்பா குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படியேப்பட்ட உலகம் இது. ஸோ என்னை வந்து இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தணும், ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஸோ முதல் முறையே நன்றி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் வந்து உங்களோட திறமை வாய்ந்த அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு பாடல் வந்து மக்களுக்காக பாடுங்களேன். நீலவண்ண கூரை இல்லாத நிலம் இங்கு ஏது, காலம் இன்னும் தோழ முன்னோடு தடைகளை மீறு, மாறுமோதானா நிலை எல்லாமே தன்னாலே, போராடும் நீயே அறமுண்டாகோ மண்மேலே, நீதியுரல் நீ கடந்தாள் காலை ஒளி வாசல் வரும், தோளில் நம்ம ஏந்தி கொள்ளும் நமக்கான நாள் வரும், தாள கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும், கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கே இல்ல, ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே, உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாத உண்டாகும், நிக்காம முன்னேறு, கண்ணோரம் நீ கை சேரு, நிக்காம முன்னேறு, அன்பால நீ கை சேரு கை சேரு. சூப்பரா பண்ணீங்க. உண்மையாலுமே ரொம்ப ஃபீலா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி ப்ரோ, உங்களுடைய வாழ்த்துக்கு தேங்க்ஸ். கண்டிப்பா வந்துட்டு நான் சொல்றது இல்லாம நண்பர்களும் சரி நேயர்களும் சரி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா உங்களை சொல்லத்தான் போறாங்க. அதே போல இந்த மாதிரி திறமை வாய்ந்தவங்களுக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த பதிவை. இந்த மாதிரி திறமை வாய்ந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் எல்லா பதிவுலையும் சொல்கிறது அதுதான். நிறைய திறமை வாய்ந்தவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும், அவங்களும் வளரணும், வளர வைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நானும் பயணிச்சுட்டு இருக்கேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் அப்படி தான் பயணிக்கணும், அதான் நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு இதில் போயிடுவோம். பார்த்தீங்கன்னா எத்தனை வருடமாக இந்த பாடல் பாடிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? அதான் பிரதர், மேக்சிமம் வந்து நான் ஒரு 8 இயர்ஸா இருக்கும். சினிமாவில் போகணும் ரொம்ப ஆசைகள் அதிகமாக இருக்கு. சரிங்க. ஆனால் ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை. நிறைய திறமைகள் இருக்கு. பெரிய பெரிய பிளைபேக் சிங்கர்லாம் நேர்லலாம் பார்த்துருக்கேன், செல்ஃபி எடுத்திருக்கேன். ஒரு சில டேரக்டர் நம்பர் என்கிட்ட இருக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு டேரக்டர், ப்ரொடியூசர், இந்த மாதிரி நம்பர்லாம் கான்டாக்ட்ல இருக்கும். என்னால என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காகவே எல்லாத்தையும் இழுக்கிற மாதிரி, மிஸ் பண்ற மாதிரியே சூழ்நிலைக்காகவே ஃபேமிலிக்காகவே ஓட வேண்டியதா இருக்கு. இல்ல உண்மைதான்.
சிங்கிங்கும் ட்ரை பண்ணோம், ஃபேமிலியும் பார்த்துக்கணும், ரன் இல்ல பண்ணணும். இல்ல கரெக்ட் தான், உண்மைதான். எல்லாத்தோட சூழ்நிலை அப்படி இருக்கு. அதனால அப்பப்போ கிடைக்கிற மேடை கச்சேரிகள்ல வந்து வாய்ப்பு கண்டிப்பா ஏற்படுத்திக்கிட்டு இருப்பேன். மேடை கச்சேரியில பாடுறீங்க, பாடிட்டு நிறைய இருக்கேன். நிறைய இது வரைக்கும் ஒரு 7-8 மேடையில பாடியிருப்பேன். நீங்க பாடினதுல வந்துட்டு நல்ல ஒரு பட்டி தொட்டியில பேசப்பட்ட பாட்டு ஏதாவது இருக்கு, ஒண்ணு இருக்கு, சொல்ல பாட முடியுமா? கண்டிப்பா. ஆனா ஒரு விஷயம் சொல்லணும். எங்க சைடுல வந்து அதிகமா வந்து நான் இந்த மாதிரி பாடுறேன் அப்படின்னு ஒரு சில ஆட்களுக்கு தான் தெரியும். ஒரு சில ஆட்களுக்கு தெரியாது. கண்டிப்பா அந்த பதிவை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தெரியும். கண்டிப்பா நண்பா. ஒரு சில பேர் கேவலப்படுத்தி தான் விடுவாங்க. இவன் முன்னேறக்கூடாது அப்படிங்கிறதுதான் பொதுவாவே எல்லாம் நினைக்கிறவங்க. ஒரு சில கிராமப்புறங்களும் சரி, எல்லா இடத்துலயும் சரி. ஓகே, எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு. ஸோ அந்த பாருங்க. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என் உயிராய் நீ இருக்க, மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என் உயிராய் நீ இருக்க, கண்ணை விட்டு போனாலும் கருத்தை விட்டு போகவில்லை, மண்ணை விட்டு போனாலும் விண்ணை விட்டு போவதில்லை, இன்னொருத்தி உடல் எடுத்து இருப்பவளும் நான் அல்லவா, கண்ணெடுத்தும் பாராமல் கலங்குவதும் வீணல்லவா, மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, என் உயிராய் நான் இருக்க, உன்னுயிராய் நீ இருக்க, என் மயக்கம் தீர்க்க வந்த பெண்மயிலை புரியாதா, தன்மயக்கம் தீராமல் தவிக்கின்றள் தெரியாதா, உன் உடலில் ஆசை என்றால் என்னையும் மறுத்துவிடு, என் உயிரை மதித்திருந்தால் வந்தவளை வாழவிடு, மன்னவா மன்னவா மன்னவா. சூப்பர் சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இப்போ நீங்க யாரை பார்த்து பாட ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரோல் மாடல் சொல்லுவாங்க. கண்டிப்பா. ரோல் மாடல்னா வந்து எனக்கு அவங்களுடைய குரல் வராது. ஸோ என்னுடைய குரல் தான் எனக்கு நான் பயன்படுத்தி. கண்டிப்பா அவங்க திறமையை வச்சு, அவங்க குரலை வளர்த்த வச்சு தான் வரணும். ரொம்ப ஃபேவரட் சிங்கர் எஸ்பிபி சார். அவரை மிஸ் பண்ணியிருக்கேன். அவங்கள நேரில் வரைக்கும் பார்த்தது கிடையாது. பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவங்களுடைய சாங் வாய்ஸ் நிறைய லெஜெண்டரி சிங்கர் அப்படிங்கிறதுனால அவருடைய பாடல் தான் ரோல் மாடல் எனக்கு. மேக்ஸிமம் இப்போ போன பதிவில் கூட ஒரு சகோதரர் வந்து பேட்டி அளிக்கும் போது எஸ்பிபி சார் தான் வந்து ரோல் மாடல். நிறைய பேருக்கு இருக்காங்க அவர். அந்த அளவுக்கு நல்ல லெஜண்ட் உண்மையாலுமே. சூப்பர். நீங்க அப்புறம் மேடைகளில் வந்து எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும், இப்போ மேடை கச்சேரியில் கூப்பிட்டாலும் நீங்க போய் பாடு. கண்டிப்பா. நான் வந்து ஒரு 4-5 ஊர்ல இது வரைக்கும் ஒரு பெரிய பெரிய லாங்ல போய் பாடியிருக்கேன் ப்ரோ. ஆனால் தெரியாது அது என்னென்ன வரும்னா, கன்னியாகுமரி இருக்குல்ல ப்ரோ, ஆமாங்க, அங்க போயிருக்கேன். அப்புறம் திருப்பூர்ல பாடியிருக்கேன். அப்புறம் ஈரோட்ல பாடியிருக்கேன். அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு டைம் பாடியிருக்கேன். சூப்பர். அப்புறம் இது குற்றாலம் தெரியும், இது குத்தாலம் தெரியுமா? மயிலாடுதுறை பக்கம் எங்க சைடு அந்த ஊர்ல பாடியிருக்கேன். இந்த பாட்டு வருமே, குத்தால குயிலேன்ட்டு, அது வந்து பாடலுக்கு வரிகளுக்கு அந்த ஊர்ல பாடியிருக்கேன். அப்பப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு? அது எந்த பாட்டு பிடிச்ச பாடலா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த மாதா உன் கோவிலின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு இருக்கும். பாடுங்களேன். அது ஜானகி அம்மா பாடின ஒரு பாட்டு. மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, தாயின்று உன்னை தாயின்று உன்னை பிள்ளைக்கும் காட்டினேன் மாதா,
மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே, மெய் பெண்ணில்லாத மந்தை வழி மாறுமே, மெய் பெண்ணில்லாத மந்தை வழி மாறுமே, மேரே உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே, மெழுகு போல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா மாதா, மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினே. அவ்வளவுதான் நண்பா. சூப்பரா பண்ணி நண்பா. இதுக்கு மேல என்ன வேணும்? செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்தது. உண்மையாலுமே சொல்றேன், உங்களை மாதிரி கலைஞர்கள் இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு. திரைக்கு பின்னாடி இந்த பக்கம் என்ன சொல்றது, திறமைகள் ஒளிஞ்சிருக்குன்னு வாங்க. உங்களுக்கு திறமைகள் வந்து இந்த அளவுக்கு வெளிப்படுத்திட்டு வர்றீங்க. அதுக்கு உண்டான பெரிய பெரிய அளவுல வாய்ப்பு கிடைக்கணும்ட்டு இந்த சமயத்துல நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பா வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் நண்பா. ரொம்ப அருமையான ஒரு குரல் வளம் உங்கள்கிட்ட இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களும் சரிட்டு, உங்களை இனிமேல் சந்திக்க போறவங்களும் சரி, சரியான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும். கண்டிப்பா. தேங்க்ஸ். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சொல்லணும். லேடிஸ் வாய்ஸ்லாம் பாடுவீங்களா? கண்டிப்பா நண்பா. ஒரு சில 2-3 ஸ்டேஜ்லலாம் பாடியிருக்கேன். ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பாடுறேன். ஸோ மக்கள் எப்படி விரும்புறாங்க என்னன்னு தெரியல, அவங்க பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அவங்கள பாடுறேன் அந்த பாட்டை. ஓகே, பாருங்க. நான் பாடுறது கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து ஆட்டமா தீரோட்டமா, லெஜெண்டரி சிங்கர்ஸ் சொன்னலதாம நம்ம விட்டு மறைஞ்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க பாடின ஒரு மறக்க முடியாத ஒரு பாட்டு. ஸோ என்னுடைய சொந்த குரல்ல பாடுறேன், கேளுங்கள். ஆடாத சதிராட்டம் உனக்காக ஆடி, யாருக்கும் புரியாத பொது பாட்டு பாடி, அம்மாடி வளைத்தேனே கணக்காக தேடி, ராக்கோழி சத்தம் கேட்குது, ஈராசாவே பூவாசம் வட்டம் போடுது, வீராப்பூ கண்ணில் பட்டது, நீ என்னை தேடாத மெல்ல தொட்டது, பொன்னான துள்ளி துள்ளி கொண்டாட்டம் போடாதா, பொன்னான நெஞ்சம் என்று காயங்கள் ஆறாதா, கண்ணில் என்னும் முடிவது தின்னம்மா, ஆட்டமா தேரோட்டமா நோட்டமா. ஸோ ஜஸ்ட் ஒரு சூப்பரா பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. முன்னாடிக்கு முயற்சி பண்ணி கொண்டு வந்துருக்கீங்க. இது முயற்சி தான் நண்பா. கண்டிப்பா அருமையா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையாலுமே ஒரு பக்கம் கொண்டு போயிட்டீங்க. அந்த அம்மா பாடுற மாதிரியே தான் அவ்வளவுக்கு இருந்தது. ஐயோ அப்படியா? அப்படிலாம் என்னன்னு எனக்கு கணிக்க தெரியல. அது நேர்கள் சொல்லட்டும், கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேலும் வந்துட்டு உங்கள்ட்ட ஆக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த ஆக்டர்ஸோட சாங்ஸ் எடுத்து பாடினா எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு யாரோட சாங்ஸ் அப்படின்னா, கேப்டன் சார் இருக்காங்களா, விஜயகாந்த் சார், அவர்களுடைய பாடல், ராமராஜன் சார், அவர்களுடைய பாடல்கள் தான் அதிகமா பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். அவங்க இதுல இருந்து ஒரு பாட்டு பாடுங்க, 2 பேத்துல யாரோ ஒருத்தர் அவங்களோட. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, இனிவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி, நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், பெத்தவங்க செஞ்ச புண்ணியந்தா பிள்ளைகளை வந்து சேருமையா, உத்தமரு ரொம்ப வசந்தவரு, என்ன பெத்தவரு இந்த பெரியவரு,
அவரை போல இங்கு யாரும் இல்ல, அலசி பாரு நீ உலகத்துல. அண்ணனையா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா, அண்ணனையா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா, ஊரெல்லாம் கொண்டாடும் பேரையா, அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். வெற்றி எல்லாம் உங்க கூட வரும், நீங்க போற இடம் நல்ல பெருமை வரும், சத்தியத்தை தினம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல 100 வரும். மனசு எல்லாமே கோயிலையா, அதுல நீதானே சாமி ஐயா. நல்லவன்தா இவ வல்லவன்தா, நல்லதெல்லாம் இங்க சொல்ல வந்தான், நல்லவன்தா இவ வல்லவன்தான், நல்லதெல்லாம் இங்கு சொல்ல வந்தான், நாடெல்லாம் நாளெல்லாம் வெல்ல வந்தான், அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி, நான் விட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம், அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி. தனக்கா 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 தனன் ஓஹோ பேர சொல்லும் பட்டி தொட்டி, தந்தானா தந்தானா தந்தானே தானே நாம் தாதந்தானா தந்தானா தானா. சூப்பர் சூப்பர் பிரதர். நல்லா உண்மையாலுமே அவர் பாட்டே வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ஓகே, நல்லா அழகா பாடினீங்க. மேடை பாடகன்றது ஒவ்வொரு பாட்டுலயும் நிரூபிக்கிறீங்க. மிக அருமையா பண்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ். கண்டிப்பா வந்துட்டு மேடையில மட்டும் இல்லாம நிறைய திரைப்படங்களையும் உங்களோட பாடல் ஜொலிக்கணும். உங்களுடைய சொல்ற வார்த்தைகள் கண்டிப்பா நடக்கணும், கண்டிப்பா அப்படின்னு விரும்புறேன். நடக்கும், கண்டிப்பா நடக்கும். இதை பார்க்கக்கூடிய ஜாம்பவான்கள், இயக்குநர்கள் அனைவரும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு நல்ல ஒரு வாய்ப்பு பண்ணி தருவாங்க. உங்கள்கிட்ட வந்துட்டு இது போக அதாவது வேற ஏதாவது தனிப்பட்ட திறமைகள் என்னென்ன இருக்கு உங்கள்கிட்ட? ஒரு சில மனிதர்களுக்கு கண்டிப்பா ஒவ்வொரு திறமைகள் தான் இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் தாண்டி ஒரு 5-6 திறமைகள் எனக்கு இருக்கு. ஆனா அது எப்படி வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு போகணும் என்பது எனக்கு ஓப்பனா சொல்ல தெரியல. அப்படியும் சப்போர்ட் யாரும் இல்லை. ஸோ நம்மளையே பாடல் கத்துக்கணும். நான் எந்த கர்நாடிக் சிங்கிங் கத்துக்கல. இதெல்லாம் வந்து கடவுள் அமைத்து கொடுத்திருக்கிறது. கேள்வி ஞானம். கண்டிப்பா இதை வச்சுதான் நான் கத்துக்கிட்டேன். பாட்டு எப்படி பாடணும், எப்படி கத்துக்கணும், இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசை. ஒரு சில விஷயம் தெரியும், ஒரு சில விஷயம் மேக்சிமம் தெரியாது. அதனால நான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு நான் பெருமையா சொல்லிக்க மாட்டேன். கண்டிப்பா அதனால ஒரு 5-6 திறமைகள் இருக்கு. ஒன்னும் லேடிஸ் வாய்ஸ் பாடுவேன், ஜென்ஸ் வாய்ஸ் பாடுவேன். ஒரு 35-30 ஏஜ்ல இருக்கிற ஒரு பெரிய ஆண்களுக்கு ஒரு டப்பிங் பண்ணணும்னு ஆசை. என் வாய்ஸ் பேசுறத விட கொஞ்சம் ஏஜ் மெச்சூரான ஏஜ் இது பண்ணி எனக்கு ஒரு டைலாக் ஏதாவது கொடுத்தா பேச காமிப்பீங்க. ரொம்ப ஃபீல் பண்ற ஒரு டைலாக்கா இருந்தாலும் சரி, ரொம்ப வில்லன் கேரக்டர் கோவமா திட்டுற ஒரு கேரக்டரா இருந்தாலும் அதை அப்படியே பண்ணுவேன். கோவப்பட்டு ஃபீல் பண்றது, அழுகிறது எல்லாமே பண்ணுவேன். அப்புறம் நியூஸ் கொஞ்சம் வாசிப்பேன். நியூஸ் செய்தி வாசிக்கிற மாதிரி பேசுவேன். அந்த அளவுக்கு ரொம்ப பேச மாட்டேன். ஒரு 20% அந்த அளவுக்கு நான் பேசுவேன். அந்த மாதிரி டேலண்ட் இருக்கு. ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு சில விஷயம் பேசும்பொழுது இப்படி பேசணும், அப்படி பண்ணணும், அப்படியே ஒரு சில விஷயம் கத்துக்கிறது தான். இது அப்படி தெரிஞ்சுக்கிற விஷயம் தான் இது. நம்மளுக்கு செல்லு இருக்கிறத ஒழிஞ்சு நம்ம எல்லாமே பார்த்து கத்துக்கலாம்ல போன் மூலியமா. சம்டைம் அதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. இப்ப டைலாக் கொடுத்தா நீங்க இப்ப சப்போஸ் டப்பிங் பேசணும்னா பேசுவீங்க? கண்டிப்பா. டைலாக் ரொம்ப எந்த டைலாக் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எஃபெக்ட்னஸோட இது பண்ணுவேன். இப்போ ஒரு ஆங்கிரியா பேசணும்னா ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்து இது மாதிரி பேசணும்னா அந்த மாதிரி கதையை அழகா பேசுவேன். ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே பேசணும்னா அப்படி பேசுவேன். அந்த மாதிரி.
Super, இருக்கு. அது நீ பயன்படுத்திக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ பயன்படுத்திக்காதவங்களுக்கு கண்டிப்பா என்னுடைய திறமைகள் தெரியாது. அது உண்மைதான், அது உண்மைதான். கண்டிப்பா அது ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்துட்டு அது தனியா நம்ம பேட்டி பதிவு எடுக்கலாம். கண்டிப்பா. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பாடல்னா எந்த பாட்டு பாடுறீங்க? ராமராஜன் இதுல நீங்க பாடல, அவரோட இதுல பாடலாமா? கண்டிப்பா நான் பாடுறேன். ம். சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும், சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும், பாட்டு சத்தம் கேட்கலையோ, பாடி வரும் குயிலே நீ வா வா, தேடி வரும் மயிலே நீ வா வா, சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும், பாட்டாலே நான் தோத்த பூவாரமே, படிப்பேனே நம் காதல் தேவாரமே, உன் பேரை நான் பாட தேனூருமே, என் ஜீவன் உன்னோடு இலை பாருமே, பாடி அழைத்தே உனையே வருவாய் குயிலே, தேடி தவிக்கும் மனமே தினவா மயிலே, காதலினும் ராகம் தாளம் கூடும் இடமே, சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும், பாட்டு சத்தம் கேட்கலியோ, பாடி வரும் குயிலே நீ வா வா, தேடி வரும் மயிலே நீ வா வா, சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும், பாட்டென்றோ நீ பாடும் நீதானையா, நீன்றி வாழ்வேனோ நான் தானையா, வாழ்வென்று வாழ்ந்தாலே உன்னோடுதான், வாவாயினி எந்தன் கண்ணோடுதான், ஜீவன் இருக்கும் வரைக்கும் உன்னை நினைக்கும், சேரத் துடிக்கும் இதயம் உன்னை அழைக்கும், கூட வரும் காலம் நேரம் இன்றி பிறக்கும், சோலை மலை ஓரம் கோலக்குயில் பாடும், பாட்டு சத்தம் கேட்கலையோ, பாடி வரும் குயிலே நீ வா வா. சூப்பரா பண்ணீங்க. உண்மையாலுமே ரொம்ப ஃபீலா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப நன்றி ப்ரோ. இந்த அரண்மனை கிளியில இருந்து ராஜ்கிரண் சார் நடிச்சிருப்பார் இல்லைங்களா? ஆம் பிரதர். அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? நல்லா இருக்கும் எல்லா பாட்டும். கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பா பாடுறேன் ப்ரோ. தேங்க்ஸ். ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஈர காத்து மேலப்பட்டு மோகம் ஆச்சு, போடு நிலாச்சோறு ஏன் பொண்ணு மணி தேரு, கூட வந்து சேரு நான் சொட்டும் கனி சாறு, ஹே ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு, ஆத்தங்கர ஈர காத்து மேல பட்டு மோகம் ஆச்சு,
கள்ளழகர் வைகை ஆற்றில் கால வைக்கும் நல்ல நாளில் 8 பட்டி ஒரு சனம் கட்டு சோறு கட்டி வரும் சொக்கனுக்கு மீனாள் போலே தக்க துணை வாசத்தாலே சின்னஞ்சிறு சோடி எல்லாம் சித்திரையில் இங்கு வரும் உம்மேலதான் சமைச்ச வேறதுக்கு மீச வச்ச என் புருஷனியாகத்தான் போன சென்மோ பூவ வச்சான் உன்னோடுதான் நானும் கூட என்னோடுதான் நீயும் கூட போடு முந்தான ஆத்தங்கர ஈர காப்பு மேலப்பட்ட மோகம் ஆச்சு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு கூட வந்து சேரு நாம் சொட்டு கனி சாறு போடு நிலா சோறு ஏன் பொண்ணு மணி தேரு எல்லாருக்கும் எழுதி வச்சான் எங்களைத்தான் கட்டி வச்சான் பொஞ்சாதியோ பூந்தோரணம் நானு ரொம்ப சாதாரணம் நீலவ மேகம் போல என்ன அவ மூடி வைப்பா மத்தவங்க கண்ணு பட்டா தத்தளிப்பா தாந்தவிப்பா ஒரு கவராணி போல எனக்கு அவ மண் போல சொல்ல போனா என்ன போல பாக்கியவா யாரும் இல்ல தாரம் கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்ல எல்லா யோகம் ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கர ஈர காத்து மேலப்பட்டு மோகம் ஆச்சு போடு நிலா சோறு ஏன் பொண்ணு மணி தேரு ஐயோ கூட வந்து சேரு நான் சொட்டும் கனி சாறு ராத்திரியில் பாடும் பாட்டு கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கர ஈர காத்து மேலப்பட்ட மோகம் ஆச்சு. சூப்பர் சூப்பர் பிரதர், நல்லா பண்ணீங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி பாடினீங்க. உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சமயத்துல உங்களுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் எங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி பேட்டி அடிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்கள்கிட்ட. கண்டிப்பா நானும் உங்கள்கிட்ட ஒரு நன்றி. இந்த ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு கண்டிப்பா ஒரு நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, கண்டிப்பா நன்றி. குட்டி ஸ்டோரி ரமேஷ் சார் எங்களை போல வளர்ந்து வர நிறைய திறமை இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் போயிட்டு நிறைய பதிவுகள்லாம் போட்டு நல்லபடியாக வளர்த்து விடணும் அவருடைய ஆசை. எல்லாருக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நன்றி நான் தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஒரு கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் மற்றும் குமரேசன் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு சிறப்பாக பாடினாரு. அடுத்த ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். ஒரு பாட்டு மட்டும் பாடிடுங்களேன். ஓகே பிரதர். காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான், காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்குதா. கண்ணால் காண்பது இங்கு பொய்யா போகுமா,
இங்கே போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று. நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா? இந்த மண் மேல எப்போது நான் தான் சாட்சியா? காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்ல கூடும் அது போகும் போகதா? பக்கத்துல வாழும்போது உன்னருமை தெரியல, உன்னருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏதும் இல்ல இந்த மண்ணில. நீரிலே பூத்தாலும் பூக்களின் வாசங்கள் தன்னிடம் சேர்வதில்லையே. என்ன விதியோ அன்பிலே அன்பிலே இந்த மனம் வாடுதே, கண்ணிலே ஈரம் சேருதே, கல்லிலே பூவும் பூக்குதே. காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்ல கூடும் அது போகும் போக்குதா? கண்ணால் காண்பது இங்கு பொய்யா மாறுமா? இங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? ஒரு தெய்வம் பார்க்க வந்து ஒரு தெய்வம் போச்சு இன்று. நம் வாழ்க்கை எப்போதும் கண்ணாமூச்சியா? இந்த மண் மேல இப்போது நான் தான் சாட்சியா? மிக்க நன்றி. கோடான கோடியை நன்றியை கண்டிப்பா தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம். தம்பி தான் இந்த பதிவுக்கு வந்து கேமராமேனாக ஒர்க் பண்ணாரு, ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணாரு. இந்த வாய்ப்பு கொடுத்த ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் தன்னால் வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். அண்ணன் தான் இப்போ பார்த்து இது மாதிரி பண்ணி கொடுத்தாரு. மேலும் மேலும் எல்லாத்தையும் அண்ணன் காமிச்சிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி உங்கள் பேர் மட்டும் சொல்லிடுங்களேன். என் பேர் விக்னேஷ். ஓகே, நன்றி.